கீழ்நிலை நீதிமன்றங்களின் நீதிபதிகள் நியமனத்தை சர்ச்சையாக்கி பிரதமர் விடுமுறையில் செல்ல வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வற்புறுத்துவது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒன்றாகும். அதுவும் அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு உட்பட பல்வேறு புவிசார் அரசியல் விவகாரங்களை நாடு எதிர்கொள்ளும் இந்த சமயத்தில் இது ஒரு தேவையற்ற பொறுப்பற்ற கோரிக்கையாகும் என அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர். அக்டோபரில் நடைபெறவுள்ள ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்கு முன்னோட்டமாக இப்போதுதான் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டை மலேசியா நடத்தியது. ஆசியான் உச்சநிலை மாநாட்டுக்காக அக்டோபரில் உலகின் முக்கிய தலைவர்கள் கோலாலம்பூரில் முகாமிடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள 13வது மலேசிய திட்டமும் விரைவில் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. ஆகவே டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அரசாங்கத்தின் முழு கவனமும் மேற்கண்ட நிகழ்வுகளுக்கான தயார் நிலையில் இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் விடுமுறையில் செல்லுமாறு பிரதமரை சீண்டி பார்ப்பது எதிர்க்கட்சியினரின் முதிர்ச்சியின்மையை காட்டுவதாக அந்த அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நீதிபதிகள் நியமனத்தில் பிரதமர் அல்லது அரசாங்கத்தின் தலையீடு இல்லை என பலமுறை தெளிவுபடுத்தப்பட்டு விட்ட பிறகும் எந்தவொரு ஆதாரமும் இன்றி எதிர்க்கட்சிகள் இவ்விஷயத்தை அரசியலாக்குகின்றனர். இதில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் முன்னாள் தலைமை ஆணையர் லத்திஃபா கோயாவும் சேர்ந்து கொண்டுள்ளார். இவரும் எந்தவொரு அடிப்படை ஆதாரங்களும் இன்றி மூன்றாம் தரப்பினரின் பேச்சை ஆமோதித்து ஒரு தலைப்பட்சமாக பேசுகிறார். இவ்வேளையில் டத்துஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் வீட்டு காவல் தொடர்பான கூடுதல் அரச உத்தரவும் சர்ச்சையாக்கப்பட்டு வருகிறது. அவ்விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து பொதுவில் விவாதிப்பது முறையாகாது. நாட்டில் வீட்டுக்காவல் என்ற சட்டம் இதுவரை இல்லை. அதனை அறிமுகப்படுத்தும் கடப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் உள்துறை அமைச்சு வாயிலாக அரசாங்கம் கடந்த ஆண்டு முதல் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டே அவ்விவகாரம் கையாளப்பட வேண்டும். எனவே கையில் கிடைத்த விஷயங்களை எல்லாம் அரசாங்கத்தை தாக்குவதற்கு பயன்படுத்துவது நியாயமில்லை என பெயர் குறிப்பிட விரும்பாத அரசியல் பார்வையாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நடப்பு சவால்களை எதிர்கொண்டு நாட்டை வழிநடத்த அரசாங்கத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டியது முக்கியமாகும் என்றார் அவர். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் துன் டைம் ஜைனுடீன், அவரின் மனைவி, குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் பினாமிகளுக்கு சொந்தமான 3 பில்லியன் ரிங்கெட்டுக்கும் மேலான சொத்துக்களை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MECC பறிமுதல் செய்து உரிமையை முடக்குவதில் முனைப்பு காட்டி வருகிறது. பிரிட்டன், அமெரிக்கா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, இந்தோனேசியா, ஜப்பான், இத்தாலி, கேமன் தீவு உள்ளிட்ட 11 நாடுகளில் அந்த அசாதாரண சொத்துக்கள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டதாக MECC அறிக்கை ஒன்றில் கூறியது. பிரிட்டனின் தேசிய குற்றத்தடுப்பு ஆணையம் மற்றும் அனைத்துலக ஊழல் தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒத்துழைப்பின் வாயிலாக இது சாத்தியமாகியுள்ளது. இதற்கு முன் 758 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான பிரிட்டனில் டைமண்ட் 7 அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தவிர கேமன் தீவில் 1.15 பில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 4 வங்கி கணக்குகளும் முதலீடுகளும், சிங்கப்பூரில் 540 மில்லியன் ரிங்கெட் மதிப்பிலான 12 வங்கி கணக்குகளும் முதலீடுகளும் கண்டறியப்பட்டுள்ளன. நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக அமுலாக்க நடவடிக்கைகள் முறைப்படி மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்யும் பணிகள் தற்போது நடைபெறுகின்றன. உள்நாட்டில் பார்த்தால் டைம் குடும்பத்துக்கு சொந்தமான மனாரா இல்ஹாம் கோபுரம் கடந்த மாதம் சீல் வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. டைம் காலமான போதும் முறையான அறிவிக்கப்படாத அவரின் சொத்துக்கள் மீதான விசாரணை தொடரும் என ஏற்கனவே அறிவித்திருந்த MECC தொடர்ந்து அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. உருவ வழிபாடு மற்றும் ஒழுக்கக்கேடான சடங்குகள் சம்பந்தப்பட்டதாக கூறப்படும் ஒரு தன்முனைப்பு தூண்டல் நிகழ்வு குறித்து இஸ்லாமிய மேம்பாட்டுத் துறையான ஜாக்கீமும் ஸ்லாங்கூர் இஸ்லாமிய அதிகார தரப்பும் விசாரித்து வருகின்றன. பொதுமக்களின் கவலைகளை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாகவும் விசாரணையில் சேகரிக்கப்பட்ட அனைத்து தகவல்களும் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பு முழுமையாக சரிபார்க்கப்படுவதை உறுதி செய்ய செயல்பட்டு வருவதாகவும் ஜாக்கீம் தலைமை இயக்குனர் சிராஜுடீன் சுஹைமி கூறினார்.
மலாய் பார்வையாளர்களை இலக்காக கொண்ட இந்த தன்முனைப்பு தூண்டல் நிகழ்வில் சுமார் 50 பெண்கள் பங்கேற்றனர். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27 முதல் 30 வரை ஷாலாமில் அது நடைபெற்றுள்ளது. இறுதி நாளில் தொந்தரவான நிகழ்வுகள் நடந்ததாக ஒரு ஃபேஸ்புக் பங்கினர் கூறியதை அடுத்து இது பொதுமக்களின் கவனத்தை பெற்றுள்ளது. ஒரு பெண் பேச்சாளர் உள்ளாடை மட்டுமே அணிந்து உள்ளே நுழைந்து பின்னர் நிர்வாணமாக நடந்து தனது குழு உறுப்பினர்களுடன் நடனமாட தொடங்கியதாக வலைத்தளவாசி ஒருவர் குறிப்பிட்டார். பின்னர் பங்கேற்பாளர்களும் அதனை பின்பற்ற ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர். ஒரு மர்மமான பானம் கொடுக்கப்பட்ட பிறகு பங்கேற்பாளர்களும் ஆடைகளை கழற்றினர். இது தவிர புனித குளிகள் மற்றும் மறுபிறப்பு என்ற பெயர்களில் நடத்தப்பட்ட சடங்குகளில் பங்கேற்கவும் பங்கேற்பாளர்கள் அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. முறையான புகார் அளிக்கப்பட்டு அதிகாரிகளிடம் ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று அப்பயனர் மேலும் கூறினார். இந்நிலையால் இஸ்லாமிய போதனைகளில் இருந்து விலகும் அல்லது உள்ளூர் கலாச்சார விதிமுறைகளுடன் மோதும் போதனைகள் அல்லது வாழ்க்கை முறைகளால் பாதிக்கப்பட வேண்டாம் என்று பொதுமக்களை, குறிப்பாக முஸ்லிம்களை சிராஜுடீன் வலியுறுத்தினார். இதுபோன்ற சம்பவங்கள் திறம்பட தீர்க்கப்படுவதை உறுதி செய்ய சந்தேகத்திற்கிடமான அல்லது பொருத்தமற்ற செயல்பாடுகளை புகாரளிப்பதன் மூலம் மத அதிகாரிகளுடன் ஒத்துழைக்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். நாட்டில் இணைய பகடிவதை உள்ளிட்ட பகடிவதை சம்பவங்களை மேலும் கடுமையாகவும் விரிவாகவும் கையாள உதவும் வகையில் 2 சட்ட திருத்தங்கள் நேற்று தொடங்கி அமலுக்கு வந்துள்ளன. 2025 குற்றவியல் சட்ட திருத்தம், 2025 குற்றவியல் நடைமுறை சட்ட திருத்தம் ஆகியவையே அவ்விரு சட்டங்களாகும். இதில் குற்றவியல் சட்ட திருத்தத்தில்தான் ஈஷா விதி, ஈஷா க்ளோஸ் என்ற புதிய பிரிவு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இணைய பகடிவதை காரணமாக கடந்த ஆண்டு மத்தியில் தற்கொலை செய்து கொண்ட சமூக ஊடக பிரபலம் ஈஷா எனும் ராஜேஸ்வரி அப்பாவு என்பவரின் நினைவாக அது உருவாக்கப்பட்டுள்ளது. பகடிவதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நியாயம் கிடைப்பதை இப்புதிய ஈஷா விதி நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த இரு சட்ட திருத்தங்களும் கடந்த ஆண்டு டிசம்பர் 10ஆம் தேதி மக்களவையிலும் டிசம்பர் 16ஆம் தேதி மேலவையிலும் பெரும்பான்மை ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டன. இத்திருத்தங்கள் மிரட்டலான, அவமதிப்பான அல்லது அவமரியாதையான தகவல் தொடர்பு செயல்களை குற்றமாக வகைப்படுத்தும் வகையில் 507B முதல் 507G வரையிலான புதிய பிரிவுகளை கொண்டு வருகின்றன. இதன் வழி பீதியூட்டும் அல்லது மன அழுத்தம் ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்படும் சமூக ஊடக குற்றங்கள் மற்றும் தகவல் தொடர்பு குற்றங்களுக்கு இனி கடும் தண்டனைகள் விதிக்கப்படும். இந்த சட்டங்கள் குறிப்பாக இணைய பகடிவதையில் இருந்து பள்ளி மாணவர்கள், 15 வயதினர் உள்ளிட்டோரை பாதுகாக்கும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்படுகின்றன. அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட தகவல்களை வெளியிடும் செயலும் தற்போது கடுமையான குற்றமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இக்குற்றத்திற்கு 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். இத்திருத்தங்கள் யாவும் நடப்பு சட்டங்களில் காணப்படும் பலவீனங்களை ஆராய்ந்த பிறகே மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக மனநல பாதிப்பு மற்றும் உளவியல் மிரட்டல்களை சமாளிக்க தற்போது உள்ள சட்டங்கள் போதுமானதாக இல்லை. எனவே இணையத்தில் பலவகை உளவியல் மற்றும் உணர்ச்சி பாதிப்புகளுக்கு எதிராக சட்ட ரீதியாக வலிமையான பாதுகாப்பு தேவைப்படுகிறது என்பதற்காகவே இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டதாக பிரதமர் துறையின் சட்ட விவகாரங்கள் பிரிவு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டது. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my பினாங்கில் தெருநாய்கள், பூனைகள் மற்றும் வனவிலங்குகளை கொல்பவர்கள் அல்லது கொடுமைப்படுத்துபவர்கள் குறித்து தகவல் கொடுப்போருக்கு 20,000 ரிங்கெட் சன்மானம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தகவல் நேரடியாகவும் சரிபார்க்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் என IAPWA எனப்படும் பினாங்கு விலங்குகள் பாதுகாப்பு மற்றும் நலன்களுக்கான அனைத்துலக உதவி அமைப்பு கூறியது. இந்த வெகுமதி உண்மையான ஆதாரங்களுக்கு மட்டுமே பொருந்தும், மறுபதிவு செய்யப்பட்ட அல்லது வைரல் உள்ளடக்கத்திற்கு அல்ல. மேலும் காலக்கெடு எதுவும் இல்லை. பினாங்கு கொடிமலை சம்பவம் உட்பட அண்மையில் நடந்ததா அல்லது கடந்த காலங்களில் நடந்ததா என்ற பேதம் இல்லை. மக்களிடம் இருந்து ஆதாரப்பூர்வமான தகவல்களை மட்டுமே தாங்கள் எதிர்பார்ப்பதாக அவ்வமைப்பு கூறிற்று. ஜூலை 5ஆம் தேதி கொடிமலையில் 7 நாய்கள், 3 பூனைகள் மற்றும் 5 பறவைகள் மர்மமான முறையில் செத்து கிடந்தது குறித்து ஞாயிறன்று பினாங்கு மலைக்கழகம் போலீசில் புகார் செய்த நிலையில் இந்த சன்மான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தெரு நாய்களே அதிகம் குறிவைக்கப்படுவதாக கூறிய அக்கழகத்தின் தலைமை நிர்வாகி
சியோக் லேலிங் அந்நாய்கள் கடித்ததாக அண்மையில் மலையேறிகளும் சுற்றுப்பயணிகளும் புகார் அளித்ததை சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் கொடிமலையில் கண்டெடுக்கப்பட்ட பிராணிகள் மற்றும் பறவைகளின் சடலங்களில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகள் ஆய்வுக்கூட சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. அவை சாப்பாட்டில் விஷம் வைத்து கொல்லப்பட்டதாக நம்பப்பட்டாலும் உண்மை காரணத்தை கண்டறிய அச்சோதனை முக்கியம் என பினாங்கு கால்நடை சேவைத்துறை இயக்குனர் டாக்டர் சைரா பானு ரிஜாப் தெரிவித்தார். அச்சம்பவம் தொடர்பில் தகவல் தெரிந்தோர் பினாங்கு மாநகர மன்றத்தை கீழ்காணும் எண்களுக்கு அழைத்தோ அல்லது திரையில் காணும் எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்தியோ அனுப்பலாம். அதே சமயம் IAPWA தொடர்பு கொள்ள விரும்புவோர் கீழ்காணும் மின்னஞ்சல் முகவரியையும் திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணையும் பயன்படுத்தலாம். கட்டாய தேசிய சேவையை தவிர்க்கும் நோக்கில் போலி மலேசிய கடப்பிதழ்களை பயன்படுத்தி 800க்கும் மேற்பட்ட தடவை எல்லை தாண்டிய சிங்கப்பூர் ஆடவருக்கு 8 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. லோ எங் கேங் எனும் அவ்வாடவர் 2006 முதல் 2011 வரை சிங்கப்பூர் சோதனை சாவடியை கடக்க மொத்தமாக 876 தடவை அப்போலி கடப்பிதழ்களை பயன்படுத்தியுள்ளார். இந்நிலையில் சிங்கப்பூர் மாவட்ட நீதிமன்றம் ஒன்றில் அந்நாட்டு குடிநுழைவு சட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட 5 குற்றச்சாட்டுகளையும் அவர் ஒப்புக்கொண்டார். 2006ஆம் ஆண்டு நோய்வாய்ப்பட்டிருந்த தனது தாயாரை சென்று காண்பதற்காக முதன்முறையாக அடையாளம் தெரியாத ஒரு நபரிடம் 45,000 ரிங்கெட் கட்டணத்தில் லோ ஒரு போலி மலேசிய கடப்பிதழை பெற்றுள்ளார். அதில் அவருடைய முகம் பொறிக்கப்பட்டிருந்தாலும் சுய விவரங்கள் அனைத்தும் சோங்போ யின் எனும் இன்னொரு ஆடவருடையதாகும். அடுத்தடுத்த ஆண்டுகளில் அதே மாற்று பெயரில் மேலும் 3 போலி கடப்பிதழ்களை தலா 10,000 ரிங்கெட் கட்டணத்தில் அவர் வாங்கியுள்ளார். அவற்றை பயன்படுத்தி பயணிகளை ஏற்றி செல்லும் ஓட்டுநர் என்ற போர்வையில் அவர் சிங்கப்பூருக்கு வெளியில் போவதும் உள்ளே வருவதுமாக இருந்துள்ளார். இது தவிர 2011ஆம் ஆண்டு மார்ச் முதல் மே வரையிலான காலகட்டத்தில் டிசெம்பார்கேஷன் படிவங்களில் 59 தடவை போலி பெயர்கள், பிறந்த தேதி, பிறந்த இடம் ஆகியவற்றை தந்ததாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது. விஷயம் தெரிந்து 2023இல் சிங்கப்பூர் குடிநுழைவுத்துறை விசாரணையை தொடங்கிய நிலையில் ஒரு வழியாக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் வாக்கில் லோ கைதானார். பினிங் பேரா கடா மக்களே, உங்களுக்காக அதிரடியாக கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் வீக் பினிங் பராய் சப்ரஞ்சயா பினிங்கில் 9 ஜூலை தொடங்கி 13 ஜூலை வரை ஆடை அணிகலன்கள், ஃபுட் ஃபெஸ்டிவல், கலகலனி எல்லாமே ஒரே கூரையின் கீழ். மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு, விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு, இப்படி எல்லாமே தூள் கிளப்ப போதுங்க. 80% கழிவும் காத்துக்கிட்டு இருக்கு. பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஏயோன் வீக் பினிங் பராய். அமெரிக்காவில் 100 அடி உயரத்திற்கு ராட்சச சுனாமி பேரலை ஏற்பட வாய்ப்புள்ளதாக விஞ்ஞானிகள் பெரும் பீதியை கிளப்பியுள்ளனர். அப்பேரலைகள் கடற்கரையின் 8 அடி உயரத்தை அழித்துவிட்டு செல்லும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன், ஒரிகோன் மாநிலங்களையும் கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவையும் உள்ளடக்கியதே கஸ்காடியா துணை பிரிவு மண்டலமாகும். அங்கு 9 ரிக்டர் அளவிலான மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த அழிவு நாள் சுனாமி உருவாகும். இதில் அமெரிக்கா மற்றும் கனடாவின் முக்கிய பகுதிகள் நீருக்கடியில் மூழ்கிவிடும். கரையோர பகுதிகள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு இருக்கும் இடம் தெரியாமல் உருக்குலைந்து போகும். இப்பேரழிவு நிகழ்வு 2100ஆம் ஆண்டுக்குள் நிகழும் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகும். என்றாலும் அடுத்த 50 ஆண்டுகளில் எந்த நேரத்திலும் அது தாக்குவதற்கு 37 விழுக்காடு வாய்ப்புகள் இருப்பதையும் விஞ்ஞானிகள் மறுக்கவில்லை. கஸ்காடியா 300 ஆண்டுகளுக்கு முன்பு அதன் கடைசி பெரிய பூகம்பத்தை கண்டது. எனவே அடுத்தது எந்த நேரத்திலும் வரலாம். அப்படி அடுத்து ஏற்படும் பெரிய பூகம்பத்தில் 5800 பேர் கொல்லப்படுவர், 1,00,000 பேர் காயமடைவர். சுமார் 6,18,000 கட்டடங்கள் இடிந்து தரைமட்டமாகும். ராட்சச சுனாமி பேரலைகளால் மேலும் 8,000 பேர் உயிரிழப்பர். ஆயிரக்கணக்கான பள்ளிகளும் சுகாதார பராமரிப்பு சேவை மையங்களும் சின்னாபின்னமாகும் அல்லது சுனாமியில் அடித்து செல்லப்படும். இதனால் $134 பில்லியன் மதிப்பிலான பொருளாதார இழப்பை இது ஏற்படுத்தும் என தேசிய பேரிடர் அவசர மேலாண்மை நிறுவனம் கணித்துள்ளது. விஞ்ஞானிகளின் இக்கூற்று அமெரிக்கர்கள் மத்தியில் உள்ளபடியே பெரும் பீதியை உண்டாக்கியுள்ளது.
ஜூன் மாத அமிதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்துக்கு இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதே காரணம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே 2 இயந்திரங்களும் செயலிழந்துள்ளன. இது விமான பயணங்களில் அரிதாய் நடப்பதாகும். இயந்திர செயலிழப்பால் விமானம் மேல் எழும்ப முடியாமல் விழுந்து நொறுங்கி உள்ளது. அதுவும் குடியிருப்பு கட்டடங்கள் மீது விழுந்து தீப்பிடித்ததே விமானம் முற்றிலும் உருக்குலைய காரணமாகும். 15 பக்கங்கள் கொண்ட முதல் கட்ட விசாரணை அறிக்கையில் இந்த பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அறிக்கையில் தீர்க்கமான முடிவேதும் இல்லை என்றாலும் விமானிகளுக்கு இடையில் நிலவிய குழப்பத்தை அது சுட்டிக்காட்டியுள்ளது. விமானிகளின் அறையான காக்பீட்டில் கடைசி நேரத்தில் விமானிகளுக்கு இடையில் நிகழ்ந்த உரையாடல் பதிவும் வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ஒரு விமானி மற்றொரு விமானியிடம் ஏன் எரிபொருளை கட் ஆஃப் செய்தாய் என கேட்கிறார். அதற்கு நான் அப்படி செய்யவில்லை என 2வது விமானி பதிலளித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் பிரிட்டனை சேர்ந்த விமான விபத்து புலனாய்வாளர்களும் பங்கெடுத்துள்ள இவ்விசாரணை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூன் 12ஆம் தேதி ஏற்பட்ட அவ்விபத்தின் போது 230 பயணிகள் மற்றும் 12 பணியாளர்களுடன் விமானம் புறப்பட்டது. அதில் ஒரே ஒரு பயணியை தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்தனர். விமானம் விழுந்தது மருத்துவ பயிற்சி கல்லூரியின் தங்கும் விடுதி என்பதால் அங்கும் ஏராளமானோர் மரணமடைந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 279 பேரை எட்டியிருப்பதாக கூறப்படுகிறது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். Hidup banyak cabaran? Mesti boleh. Cloud9 naik semangatmu. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9. Baharu. Cloud9 Crispy Crunch. Cloud9.